வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையுடன் ஆயத்தமாக இருக்கின்ற உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே கர்த்தருடைய நாள் என்பது மகா உபத்திரவத்தின் நாள் தொடங்கி 1000 வருட அரசாட்சி நாட்கள் வழியாக செல்லுகிறது என்றும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு படிப்பறிவு உதவாது, அனுபவங்களும் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி பெற தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கும் என்றும், மெதுவாக வரும் நியாய தீர்ப்பு உடனே வரும் நியாய தீர்ப்பை விட மிகவும் மோசமானது. பொதுவாக தேவனுடைய நியாய தீர்ப்பு நாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மெதுவானதாகவே இருக்கிறது என்றும், கடினமான மனிதர்களை தேவன் கடினமான முறையிலேதான் நியாய தீர்ப்பார் என்றும், அரியேல் என்பதற்கு சிங்கத்தை போன்ற என்பது அர்த்தமாகும் என்றும், எருசலேம் நகரம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தை விட இப்பொழுது நன்கு உயர்ந்ததாக இருக்கிறது என்பது போன்ற பல சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த நாளிலும் முத்திரிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எவ்வாறு விளங்கிற்று, இன்று உலகத்திற்குரிய சாபம் எதுவாக இருக்கிறது, பெரிய குருடர்கள் என்பவர்கள் யார் என்பதை குறித்து கற்றுக்கொள்வோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். ஏசாயா 29 அதிகாரத்தை தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். ஏசாயா 29 6 முதல் 8 வரை. இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். அரியேலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதின் மேலும் அதின் அரண் மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாயிருக்கிறது போலவும், தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும், சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். எருசலேமிற்கு எதிரான இறுதி முற்றுகை எல்லாவற்றையும் விட மோசமானதாக இருக்கும். ஆனாலும் தேவன் அதிலே கடைசி நிமிடத்திலே தலையிட்டு அவருடைய ஜனங்கள் முழுவதும் அழிக்கப்படுவதிலிருந்து காப்பாற்றுவார். தேவன் அவர்களை தங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்துவிட முடியும் என்ற உறுதி உள்ளவராயிருக்கிறார். தேவனின் எதிரிகளின் கனவுகள் இதனாலே சின்ன பின்னமாகி போய்விடுகிறது. தேவன் அவர்களை வீழ்த்துவார். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆளுகை செய்வார். அவர் கூறியது போலவே அவர் செய்வார். பாருங்கள், ஏசாயா 29 9 10 தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூடுங்கள். வெறுத்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே கூறுவது இன்றைய சமுதாயத்திற்கும் சரியாக பொருந்துகிறதா இருக்கிறது. தேவன் அவர்களை உண்மையிலே தூங்க பண்ணினாரா? அவர் எவ்வாறு இதை செய்தார்? அதாவது, அவர் இஸ்ரவேலுக்கு தொடர்ந்து வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் கொடுத்து கொண்டே இருந்தபோது அவர்கள் அதை மறுத்து கொண்டே இருந்தார்கள். அவர் கூறிய சத்தியத்தை இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அதை பார்க்க இயலவில்லை. இவ்விதமாகவே தேவன் ஜனங்களை தூங்க பண்ணுகிறார். அவர்கள் காண இயலாத குருடர்கள் என்பதையும் இவ்விதமாகவே வெளிப்படுத்தி காட்டுகிறார். தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களும் கூட இந்த ரட்சிப்பை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. தேவனுடைய எதிரிகளைப் போல இவர்களும் எதிர்காலத்தை பற்றி பார்வையற்றவர்களாய் இருந்தார்கள். நன்றாக குடித்தவர்கள் போல அவர்கள் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து 11 12 பாருங்கள். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். தேவனுடைய ஜனங்களுடைய நடவடிக்கை இப்படியாயிருக்கும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. அவர்களுடைய இறுதி மீட்பிற்கு முன்பு அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு முத்தரித்ததாய் காணப்படும். இன்றைய நாட்களிலேயும்
சபை தலைவர்களும் பிரசங்கிமார்களும் இப்படித்தான் காணப்படுகிறார்கள். சில இறையியல் கல்லூரி பேராசிரியர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு முத்தரிக்கப்பட்ட புத்தகம், அதை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். இதைப் போன்றே ஏசாயாவின் நாட்களிலே காணப்பட்ட ஜனங்களும் தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் சாக்கு போக்குகளை சொல்லலாம். எனக்கு நேரமே இல்லை, அதிக வேலை, எனவே வேதத்தை வாசிக்க நேரமில்லை, எனவே எனக்கு வேதத்தை பற்றி அதிகம் தெரியாது, இல்லாவிட்டால் புரிந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். இவை எல்லாமே அவர்கள் வேதத்தை புறக்கணிப்பதற்கான சாக்கு போக்குகளே. வெளிப்படுத்தல் என்பதற்கு மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல்லுக்கு திரை அகற்றப்பட்ட என்று அர்த்தமாகும். தேவன் வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து முத்திரையை அகற்றிவிட்டார். எல்லாரும் அப்பொழுதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதனாலே அவர் அதை செய்திருக்கிறார். ஒரு விதத்திலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் எளிதான புத்தகமே. அதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தில் உள்ள மற்ற 65 புத்தகங்களையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இது வேத புஸ்தகத்தில் உள்ள கடைசி பகுதி. ஆகவே நீங்கள் இங்கே இருந்து வாசிக்க ஆரம்பிக்க கூடாது. இந்த புத்தகம் முத்தரிக்கப்பட்டது, அடையாளத்தால் நிறைந்திருக்கிறது, எனவே புரிந்து கொள்வது கடினம் என்று சொல்வது தவறானது. இவ்விதமாகவே ஏசாயாவின் நாட்களிலே உள்ளவர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சிந்தனைகளை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் கண்களை திறக்கவில்லையானால் நீங்கள் வெளிச்சத்திற்கு பார்வையற்றவர்களைப் போல ஆகிவிடுகிறீர்கள். வெளிப்படுத்தலை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3 வசனத்திலே தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் கவனியுங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 10 வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே இது முத்திரையிடப்பட்ட புத்தகம் அல்ல. ஆகவே நாம் இது எனக்கு வாசிக்க தெரியாது என்றோ முத்தரித்திருக்கிறது எனக்கு புரியாது என்றோ கூறி வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து பாருங்கள், ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. நீங்கள் ஏசாயாவின் நாட்களிலே வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் ஏசாயா என்ன அர்த்தத்திலே இப்படி சொல்கிறார் என்று நீங்கள் ஒருவேளை ஆச்சரியப்பட்டிருக்க கூடும். ஏனென்றால் மக்கள் யாவரும் தேவாலயத்திற்கு செல்கிறார்கள். கூட்டம் நிரம்பி வழிகிறது. எப்பொழுதும் பலிகள் செலுத்தப்படுகிறது. ஆண்களுக்காக ஒரு இடமும் பெண்களுக்காக ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதியாருக்காக ஒரு இடமும் அங்கே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடம் ஏன் தேவன் குற்றம் கண்டுபிடிக்கிறார்? அவர்கள் பக்திக்குரிய காரியங்களை சரியாகத்தானே செய்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதே போலத்தான் இன்றும் கூட அநேகர் சபை காரியங்களிலே சரியாகவே காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுகிறார்கள், மற்ற எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். ஆனால் இவர்களிடத்திலே தேவன் ஏன் குற்றம் கண்டுபிடிக்கிறார்? ஏனென்றால் இவர்களும் ஏசாயாவின் நாட்களிலே உள்ளவர்களும் உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ தேவனை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அங்கே இல்லை. எல்லாவற்றையுமே சடங்காச்சாரமாக செய்கிறார்கள். தாங்கள் சொல்லுகிற ஜெபத்தின் அர்த்தத்தை கூட அவர்கள் உணர்ந்து சொல்லுகிறதில்லை. அவர்கள் கூறுவதை அவர்களே விசுவாசிப்பதில்லை. அவர்களுடைய அனுதின வாழ்க்கை நடவடிக்கைகள் அதை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. மனிதனை நம்பி மனிதனை தேடி ஓடுகிறார்களே ஒழிய தேவனை விசுவாசிக்கிறதில்லை. எனவேதான் தேவன் அவர்களை தண்டித்தார். இப்படிப்பட்ட ஜனங்களை இன்றும் அவர் தண்டிப்பார். இன்றைய நாட்களிலே உலகத்திற்கு ஒரு சாபம் உண்டென்றால் அது பெயர் அளவிலான சமயங்களே. அருமையானவர்களே, நீங்கள் மத வைராக்கியத்தை விட்டு சமய பழக்க வழக்கங்களை விட்டு வெளியேறி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சமயமே இன்றைய நாட்களிலே அநேகருக்கு பெரிய முட்டுக்கட்டையாக விளங்குகிறது. ஒரு ஊழியர் ஒரு மனிதரிடத்திலே, நீங்கள் சமய பற்றை விட்டுவிடுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். உடனே அவர், நான் இயேசுவை பின்பற்றுகிற மதத்தை சார்ந்தவன்தான்,
அப்படி இருக்கும்போது மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் ஒரு ஊழியராய் இருக்கிறீர்கள், உங்களுக்கென்று ஒரு மதம் கிடையாதா? வித்தியாசமா இருக்கிறதே என்று கேட்டாராம். அதற்கு அந்த ஊழியர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சமயப்பற்று இல்லாதவன், நான் பாவியாக இயேசுவினிடத்திலே வந்து மன்னிப்பு பெற்று வாழ்கிறேன். நான் அவரோடு தனிப்பட்ட தொடர்பு, உறவு வைத்திருக்கிறேன். இது ஒரு சமயம் அல்ல, இது ஒரு உறவு. நீங்கள் இயேசுவை உடையவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கிறேன் என்பது முக்கியமல்ல, நான் கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது. ஏசாயா 29 அதிகாரம் 15 தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து, தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து, நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. இங்கே இன்னும் ஒரு ஐயோவை பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஆபத்தானது என்பதால் இங்கே மீண்டும் ஐயோ என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் 2 ஐயோக்களை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால், ஒன்று, கர்த்தர் பார்க்கவில்லை, அவருக்கு தெரியாது என்ற எண்ணத்துடன் மக்கள் செயல்பட்டதால் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, தங்களுடைய திறமையினாலே சாதித்துவிட முடியும் என்று அவர்கள் செயல்பட்டதால் அவ்வாறு சொல்லப்படுகிறது. ஏசாயா 29 அதிகாரம் 17 இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நாம் இப்பொழுது எதிர்காலத்திலுள்ள தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். எருசலேம் கனமுடையதாகவும் மகிமையுடையதாகவும் மாறும் காலம் ஒன்று வருகிறது. இன்றைய நாட்களிலே எருசலேமை பார்ப்பீர்களானால் அது ஒரு அடுக்கின் மேல் மற்றொரு அடுக்கு கட்டப்பட்டது போன்று காணப்படுகிறது. பழைய நகரத்தின் மீது புதிய நகரம் கட்டப்பட்டிருக்கிறது. தேவன் எருசலேமை நியாயம் தீர்த்தார், இன்னும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் மீண்டும் ஒரு எருசலேம் கட்டப்படும். அப்பொழுது இது தேவனுடைய நகரமாக மாறும். ஏசாயா 29 அதிகாரம் 18 அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். செவிடர்கள் கேட்பார்கள், குருடர்கள் பார்வையடைவார்கள். பாருங்கள் 29:19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். நாங்கள் பார்க்க மாட்டோம் என்ற முடிவுடன் இருக்கிறவர்களை விட பெரிய குருடர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்வார்கள். ஏசாயாவின் நாட்களில் இருந்தது போல இன்றைய நாட்களிலும் அநேகர் பார்க்கும் திறன் உடையவர்களாக இருந்தும் பார்க்க மாட்டோம் என்ற முடிவுடன் இருக்கிறார்கள். தேவனுடைய அற்புதங்கள் அவர்கள் கண்கள் முன்பாக நடந்தாலும் தேவனை விசுவாசிக்காமல் கண்களை மூடிக்கொள்வார்கள். ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் பார்ப்பார்கள். தொடர்ந்து ஏசாயா 29 அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். இங்கே தேவனுடைய நாமத்திற்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்களாம்? அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று வாசிக்கிறோம். இது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது இல்லையா? அவருடைய நாமத்தை தங்கள் வாழ்க்கையிலே தனியாக உயர்த்தி காண்பிக்கப் போகிறார்கள். இன்றைய நாட்களிலேயும் தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகளினாலே அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்திற்குரிய கனத்தை அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படும் விதத்திலேதான், பரிசுத்தமான கிரியைகளினாலேதான் வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் அவருடைய நாமம் பரிசுத்தமானது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தமடைகிறதா? நாம் இப்பொழுது ஏசாயா 30 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இங்கே யூதா சகாயம் அடையும்படிக்கு எகிப்துவை நோக்காமல் கர்த்தரை நோக்கும்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அசீரியாவிற்கு பயந்து யூதா எகிப்தின் உறவை நாடியது. இந்த அதிகாரமும் இதற்கு அடுத்த அதிகாரமும் எருசலேமிலே உள்ள சூழ்நிலைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் யாவும் நிறைவேறிவிட்டன. தெற்கு இஸ்ரவேல் தேசமாகிய யூதா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்ததால்
தப்பிக்கொண்டது. இவர்கள் தீர்க்கதரிசியின் எச்சரிப்பை கேட்டு எகிப்தோடு கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை. வட இஸ்ரவேல் தேசமோ தீர்க்கதரிசியின் எச்சரிப்பை கேளாமல் போனபடியால் அவர்கள் அசீரியர்களால் சிறைப்பட்டு போனார்கள். இதை குறித்து 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு நேரமே தென் இஸ்ரவேல் தேசம் வட இஸ்ரவேல் தேசத்தின் அனுபவத்திலிருந்து பயனடைந்தது. பாருங்கள், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். இது 4வது ஐயோ. இந்த ஐயோ எச்சரிப்பினால் கூறப்படுகிறது. தேவன் இங்கே கூறுவது இதுதான்: உதவிக்காக எகிப்தினிடத்திலே போகாதிருங்கள், ஏனென்றால் இதை செய்வது உங்களுக்கு நல்லதல்ல. இது பாலைவனத்திலே உள்ள கானல் நீர் போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் இதை நாம் வாசிக்கலாம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தெய்வன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம். அங்கே நாம் பார்ப்பது என்ன? மீட்பிற்காக யெகோவாவாகிய தேவனிடத்திலே நீங்கள் திரும்புங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து 18ஆம் வசனத்திலே அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அநேகர் அவசரமாகவே செயல்படுவார்கள், பேசுவார்கள். சிலர் நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோம், கர்த்தர் இந்த ஆண்டிலே இந்த தேதியிலே வருவார் என்று கூற கேட்டிருப்பீர்கள். இது அவசரமான பேச்சாகும். கர்த்தர் சொல்கிறார், பொறுங்கள், நானே இதை முடிவு செய்வேன். நான் உங்களுக்கு எந்த தேதியையோ காலத்தையோ குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று சொல்கிறார். ஆம், கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும். இயேசுவின் வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவனை துரிதப்படுத்த முடியாது. அவர் துரிதப்படுகிறவரும் அல்ல. நீங்கள் நினைக்கிறது போல ஒருவேளை காரியம் நடைபெறாமல் இருக்கலாம். நாம் சிலவற்றை சில விதமாக செய்ய விரும்பலாம். ஆனால் நாம் தேவனை செயல்பட அனுமதிக்க வேண்டும். அவருக்கு அருகிலே நித்தியம் இருக்கிறது. நாம் அவருக்கு காத்திருந்து செயல்படுவோம் என்றால் இவ்வுலகத்திலே நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக, எளிதானதாக செல்லும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள பகுதியை பாருங்கள். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன்மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கெந்தகத் தீயைப் போல அதை கொளுத்தும். மகா உபத்திரவ காலத்திலே தேவனுக்கு அசீரியனே கடைசி எதிரியாக இருப்பான். தோப்பேத் என்பது ஒரு பள்ளத்தாக்கு. இங்கேதான் மிகவும் அருவருக்கப்படத்தக்க மாயை வழிபாடு நடந்தது. சிறு குழந்தைகளெல்லாம் பலியாக செலுத்தப்பட்டார்கள். அக்னி கடலிலே உள்ள மிகவும் மோசமான பகுதியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா என்று இங்கே குறிப்பிடப்படுவது மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் இல்லையா? மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுவது இதை பற்றித்தான். தொடர்ந்து ஏசாயா 31ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை பார்ப்போம். இங்கே மீண்டுமாக யூதா ஜனங்கள் எகிப்தை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. எருசலேமை காத்துக்கொள்ள கர்த்தரை நம்பும்படி சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் எகிப்தினிடத்திலே திரும்புவது அதற்கு ஆபத்து என்றும், அவ்வாறு செய்வது அதற்கு வீணாயிருக்கும் என்றும் ஏசாயா தொடர்ந்து யூதாவை எச்சரிக்கிறார். எதிர்காலத்திலே இஸ்ரவேல் தவறான கூட்டணி அமைத்துக் கொள்ளும்.
அவர்கள் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். தேவன் அதை குறித்து இங்கே எச்சரிக்கிறதையும் நாம் பார்க்கலாம். அவரை விட்டு வெளியிலே உதவி பெற நாடுகிறவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தரை அறிந்தவர்கள் அவரை விட்டு வெளியிலே உதவி பெற நாடுகிறவர்களாயிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. ஏசாயா 31 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இது 5வது ஐயோ. எகிப்தின் உதவியை நாடி செல்கிறவர்களுக்கு எதிராக இது சொல்லப்படுகிறது. இதிலே நமக்கு ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. தேவனை அறிந்தவர்கள் தேவனை விட்டுவிட்டு மனிதனுடைய உதவியையோ பணத்தின் உதவியையோ பொருளின் உதவியையோ நம்பி செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு ஐயோ. இங்கே நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்காக உங்களை இந்த உலகத்தை விட்டு வெளியே போகும்படியாக சொல்லவில்லை. நாம் நம்முடைய தேவைகள் உதவிகள் எல்லாவற்றிற்கும் முதலாவது செல்ல வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். அவரிடத்திலே கேட்கும்போது அவர் மனிதர்கள் கண்களிலே தயவை ஏற்படுத்தி உதவியை அனுப்புவார். நீங்கள் உங்கள் தேவையின் மத்தியிலே யாருடைய உதவியை நாடி செல்கிறீர்கள்? உங்கள் நண்பர்களையா, பணக்காரரையா, இல்லாவிட்டால் தேவ ஊழியக்காரரையா? அருமையான சகோதரனே, சகோதரியே, மனிதர்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளானவர்கள். அவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆகவே கட்டுப்பாடுகள் இல்லாத கர்த்தரையே தேட வேண்டும். அதற்காக நாம் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது என்பது இல்லை, கேட்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலோசனையையே முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதையே நிறைவேற்ற வேண்டும். சங்கீதம் 27 என்ன சொல்கிறது? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். உலக தத்துவம் என்ன சொல்லும் என்றால், நீங்கள் புத்திசாலிகளாக விளங்க வேண்டுமானால் உங்கள் வங்கி இருப்பையும் எதிர்கால வைப்பையும் வருமானங்களையும் நம்புங்கள், அதை பெருக பண்ணுங்கள் என்று சொல்லும். இதன் சுருக்கம் எகிப்தை நம்புங்கள் என்பதே. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எகிப்து இருக்கும். நாம் எதை உதவிக்காக நம்புகிறோமோ அதுதான் நம்முடைய எகிப்து. இஸ்ரவேலுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அடிப்படையாக இருந்தது அவர்கள் தேவனை தேடாததுதான், அவரை நோக்கி பார்க்காததுதான். அவர்கள் அவ்வாறு அவரை நம்பாதபடியால் தான் மற்றவர்களை தேடினார்கள். வல்லமை உள்ளவர்கள் என்று தாங்கள் கருதியவர்களை சார்ந்து கொண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக மனிதனையோ அல்லது வேறு யாரையாவது நீங்கள் நம்புகிறீர்களா? பணத்தை நம்புகிறீர்களா? பதவியில் இருக்கிறவர்களை நம்புகிறீர்களா? நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். தொடர்ந்து ஏசாயா 31:5 பார்ப்போம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நாம் வேதத்திலே பார்ப்பது போல எசேக்கியாவின் நாட்களிலே கர்த்தர் எருசலேமை பாதுகாத்தார். அசீரியர்கள் எருசலேமை கைப்பற்றுவதில்லை என்று உறுதியும் படுத்தினார். ஏசாயா 31 அதிகாரம் 8 வசனம் பாருங்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயமல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயமல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். இங்கே வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அதாவது நீங்கள் பலவான்களாக இருப்பதினாலே அவர்களை நீங்கள் துரத்திவிட முடியாது. கர்த்தரே அசீரியர்களுக்கு எதிராக செயல்படுவார் என்பதுதான் இதன் பொருள். இஸ்ரவேலின் நம்பிக்கை தேவன் பேரிலே இருக்க வேண்டும். இது நமக்கு உதவியையும் பலனையும் தருகிற வார்த்தைகள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய தேவைக்காக கர்த்தரை மட்டுமே நம்புவோம். உலகத்திலே மனிதர்களையோ உலக ஆலோசனைகளையோ நாம் நம்பி சோரம் போய்விடாதபடி, ஆண்டவரே நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுவோமா? நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? வெளிப்படுத்தல் என்ற சொல்லுக்கு மூல பாஷையிலே திரை அகற்றப்பட்ட என்பது அர்த்தமாகும். நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்பது முக்கியமல்ல.
கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது. தேவனுடைய ஜனங்கள் தங்கள் கிரியைகளினாலே அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாம் தேவனை செயல்பட அனுமதிக்க வேண்டும். நாம் அவருக்கு காத்திருந்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இனிமையானதாக, எளிதாக இருக்கும். எதிர்காலத்திலே இஸ்ரவேல் தவறான கூட்டணி அமைத்துக்கொண்டு அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தரை அறிந்தவர்கள் அவரை விட்டுவிட்டு வெளியிலே உதவி பெற நாடும்போது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். யோவான் 9:31 பின்பாகம்.